Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. ஓபிஎஸ் கட்சியினுடைய சின்னம், கொடி போன்றவற்றை, லெட்டர் பேட் போன்றவற்றை பயன்படுத்த தடையானது தொடர்கிறது. காரணம் என்னென்னா, தனி நீதிபதியினுடைய தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு சென்றார்கள். மேல்முறையீட்டில் அந்த மனுவே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது ஓபிஎஸ்க்கு பின்னடைவா அப்படின்னு விவாதித்து வருகிறோம். தொடர்ந்து நம்முடைய ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு டென்சிங் சுவாமிதாஸ் அவர்கள் இணைந்திருக்கார். ஓபிஎஸ் ஆதரவு செய்தி தொடர்பாளரும் கூட. வணக்கம் திரு டென்சிங். ஓபிஎஸ்க்கு இது தொடர் பின்னடைவு இல்லையா? ஒரு வகையில் அவர் தனி கட்சியை நோக்கி தள்ளப்படுகிறாரா? இல்லையா, கார்கே ஐயாவுக்கும் தந்தி டிவிக்கும் முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, முதலில் தனி நிதியரசர் சம்பத் ஐயா முன்பால கவுண்டர் பெட்டிஷன் போடாதனால் 1 மாதத்துக்கு தடை வழங்கப்படுகிறது. அதன் பிறகு அந்த தடையை எதிர்த்து ஓபிஎஸ் ஐயா சார்பாக உயர் நீதிமன்ற அமர்வுக்கு செல்கின்றது. அங்கு அந்த மனு என்ன செய்யப்படுகிறது? தள்ளுபடி செய்யப்பட்டு மீண்டும் தனி நீதிபதி சம்பத் ஐயாவை அணுக சொல்லி இருக்கிறார்கள். இனிமேல் அவர்கள் தடை வேண்டும் என்றால் கூட சம்பத் ஐயாவிடம் சென்றுதான் அந்த தடையை மீண்டும் பெற முடியும். தற்சமயம் சம்பத் ஐயா 1 மாதத்திற்கு தடை வைத்திருந்தால் அந்த தடையினுடைய நேரம் முடிந்து விட்டது. மீண்டும் அவர்கள் தடை வேண்டும் என்று சொன்னால் சம்பத் ஐயாவை அணுகி அவர்கள் தடை கேட்க வேண்டும். அதற்கு நாங்கள் திருப்பி நீதியரசர் இரு அணிகளையும் கூட்டு விசாரித்து அதற்கான நீதிமன்ற தீர்ப்பை என்ன செய்வார்கள்? வழங்குவார்கள். அதுவரை நாங்கள் கொடி சின்னம் பயன்படுத்துவதை யாரும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. நாங்கள் ரோட்டிலே கொடி கட்டி தான் செல்கின்றோம். எங்கள் கார் ரோட்டிலே தான் செல்கின்றது. எங்களுக்கு நெல்லை மாவட்டம் யாரும் இதுவரை மறைக்கவே இல்லை, மறைக்கவும் முடியாது. ஏற்கனவே அந்த கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி, புரட்சி தலைவி அம்மாவால் கட்டி காக்கப்பட்ட இயக்கம், 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கம். இந்த இயக்கத்தை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. 1.5 கோடி தொண்டர்களும் ஐயா ஓபிஎஸ் ஐயா அவர்கள் முன்பு பின்னால் தான் நிற்கின்றார்கள். இப்போ ஓபிஎஸ் உடன் இருப்பவர்கள் நாங்க அதிமுக தொண்டர்கள் சின்னத்தை பயன்படுத்தலாம், நிறைய பேர் பயன்படுத்தலாம், அது என்ன கேள்வி கேட்க முடியும்ன்ற கேள்வி இருக்கு. ஆனா ஓபிஎஸ் இன்னைக்கு கொடி கட்டிய கார்ல போக முடியல, கொடி கட்டிய வேட்டி கட்ட முடியல. அவருடைய லெட்டர் பேடு இன்னைக்கு அதிமுக லெட்டர் பேடு கிடையாது. அப்போ ஓபிஎஸ் பயன்படுத்த முடியலன்னா ஓபிஎஸ் அடையாளத்தை இழக்கிறார் தானே பொருள்? இல்லையா, அப்படி கிடையாது. தனி நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? 1 மாதத்திற்கு தான் அந்த தடையை என்ன செய்யிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. மீண்டும் இவர்கள் தடை வேண்டும் என்றால் நீதிமன்றத்தை என்ன செய்ய வேண்டும்? அணுக வேண்டும். அங்கே திருப்பி தடை வேண்டுமோ அதை தடை வேண்டாம் என்பது நீதியரசர் செய்ய வேண்டிய முடிவு. அது இவர்கள் எங்களை தடுக்க முடியாது. நன்றி ஐயா. அதே போல் மீண்டும் சொல்கின்றேன், கேட்டுக்கொள்ளுங்கள். இயேசு பெருமானை காட்டி கொடுத்த யூதாசை இந்த மக்கள் மதித்ததில்லை. கட்டபொம்மனை காட்டி கொடுத்த எட்டப்பனை மதித்ததில்லை. ராவணனை மதித்ததில்லை. ராமருக்கு துரோகம் செய்த ராவணனை மதித்ததில்லை. அதே போல் 1.5 கோடி தொண்டர்களுக்கும் 7 கோடி தமிழ் மக்களுக்கும் துரோகம் செய்த இந்த எடப்பாடியை இந்த நாட்டு மக்களும் 1.5 கோடி. ஓகே ஓகே நாங்கள் தொடர்ந்து சின்னத்தை பயன்படுத்துவோம் அப்படின்னு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சின்னத்தையும் கட்சி வேட்டியையும் கட்சி கொடியையும் பயன்படுத்துவோம். ஏன்னா கொடுக்கப்பட்டது இடைக்கால தடை தான், அது முடிந்து விட்டது, அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணலை அப்படின்னு அவர்கள் தரப்பு வாதமாக இருக்கிறது. ஆனால் இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதால் இப்போதைய நிலை என்ன? இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதால் தடை தொடர்கிறது அப்படின்ற பொருள்படுகிறது. இதுக்கு கிளாரிஃபிகேஷன் மீண்டும் தனி நீதிபதியின் முன்பாக செல்வார்களா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.